அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் வந்து போதை உணவு. போதைன்னா என்னது? ஒரு நாள் நிற்க முடியாது. நீ ஒரு போதை சரக்கு அடித்தா என்ன, மது அருந்தினா என்ன ஆகும்? ஒருத்தரால் நிற்க முடியாது, தள்ளாடிடுவாங்க. ரொம்ப சாப்பிட்டா தள்ளாடுவாங்க. அதுபோல் தான் நீ சோறு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சரக்கை நீ அளவோட, மதுவை அளவோடு குடித்தா ஓரளவுக்கு ஸ்டெடியாக போகலாம். கொஞ்சம் அளவுக்கு அதிகமாச்சுன்னா ஆட்டம் கொடுத்துரும். அதுபோல் சோறை கூட கொஞ்சமாக சாப்பிட்டா ஓரளவுக்கு ஸ்டெடியாக போகலாம். அதுவே அதிகமாக சாப்பிட்டா படுத்துருவாங்க. தூங்க தான் தோணும். அதுதான் அது போதை உணவு. அது ஒரு போதை என்பதற்கு இதை தவிர வேறு என்ன சாட்சி? இப்போ பொங்கல் சாப்பிட்டா மந்தமாக இருக்கணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு போதை. அதுவே நீ கொய்யாப்பழம் சாப்பிட்டு பாரு, மாம்பழம் சாப்பிட்டு பாரு, வாழைப்பழம் சாப்பிட்டு பாரு, வெண்டைக்காய் சாப்பிடு, கோவக்காய் சாப்பிடு. யாராவது கோவக்காய் சாப்பிட்டு தூக்கம் வருது, நல்லா தூங்கணும்னு தோணுமா உனக்கு? அல்லது கொய்யாப்பழம் சாப்பிட்டா அவனுக்கு தூங்கணும்னு தோணுமா? அல்லது ஒரு வெண்டைக்காய், கோவக்காய், பப்பாளி பழம் இந்த மாதிரி இலைத்தலைகள், காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டாக்கா யாராவது எனக்கு தூக்கம் வருதுன்னு தூங்குவாங்களா? இது ஸ்டெடியாக நிற்க வைக்கும். இந்த உணவு இருக்குல்ல, நீங்கள் இயற்கை உணவு இருக்குல்ல, ஸ்டெடியாக நிற்க வைக்கும், ஒருத்தரை உழைக்க வைக்கும், படுக்க விடாது, சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும். ஆனால் எளிமையாக தான் உழைப்போம். ஒரு எளிமையான உழைப்பு தான். மூட்டையெல்லாம் தூக்கணும்னு அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் சோறு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோறு சாப்பிட்டா கொஞ்சம் அளவோடு சாப்பிட்டா அவர் ஸ்டெடியாக இருப்பார். அளவுக்கு அதிகமாகிட்டா உட்காந்துருவார். போதும், வாழ்க்கையில் திருப்தி அடைஞ்சிரும். ஏன்னா தேடலுக்கு என்ன அது காரணமாக இருக்குது அப்படின்னா, நம்ம எதையாவது தேடணும், நம்ம உழைக்கணும் அப்படின்னா என்ன காரணமாக இருக்குது அப்படின்னா திருப்தி தான். நமக்கு இப்போ சோறு, பூரி, பொங்கல், தோசை சாப்பிட்டா திருப்தி அடைஞ்சிரும். நிறைய சாப்பிட்டிங்கன்னா திருப்தி அடைஞ்சிருவீங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? உட்காந்து அதுக்கப்புறம் திரும்ப பசிக்கும்போது தேடல் ஏற்படும். அதுவே நீங்கள் ஒரு கொய்யாப்பழமோ மாம்பழமோ சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மாம்பழம் அல்லது வெண்டைக்காய், கோவக்காய், கொத்தவரங்காய் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா, பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்தி முழுமையான திருப்தி ஏற்படாது. அப்போது முழுமையான திருப்தியை நோக்கி நீங்கள் எதையாவது தேட ஆரம்பிச்சிருவீங்க, உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. உட்கார விடாது. இது இயற்கை உணவுகள் உங்களை உட்கார விடாது. ஆனால் இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசைலாம் அது ஒரு போதை உணவு. அது அளவோடு சாப்பிட்டாலே அது உங்களுக்கு தள்ளாடும். அளவோடு சாப்பிட்டாலே ஒருத்தரை கொஞ்சமாக தான் நான் சாப்பிட்டேன், ஒரு 2 இட்லி தான் சாப்பிட்டேன் அப்படின்னா கூட அது ஒரு தள்ளாட்டத்தை கொடுக்கும். அவங்களுக்கு உழைக்கணும் அப்படிங்கிற சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். அந்த சோம்பேறித்தனங்கிறது ஒரு போதை தான். அதுவே 5 இட்லி, 6 இட்லி, 8 இட்லி சாப்பிட்டு பாருங்கள், படுத்து தூங்கிடுவீங்க, எந்திரிச்சு நிற்கவே முடியாது. அப்போ அதானே இன்றைக்கி நடக்குது. அந்த உணவு என்ன பண்ணுது? ஒருத்தரை படுக்க வைக்குது, நிற்க விடாது, உழைக்க விடாது, சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும், தூக்கத்தை வர வைக்கும். அப்புறம் என்ன ஆகும்? உழைக்கவே விடாது. அதனால் உடல் உழைப்பே இல்லாமல் போய் உடல் பருத்து போகுது. அப்புறம் நடக்க முடியாமல் நடப்பாங்க. ஆனால் அப்போவும் இதே உணவை தான் சாப்பிடுவாங்க. சோறு, பூரி, பொங்கல், தோசை நடக்க முடியாமல் நடப்பாங்க. ஐயோ மூச்சு வாங்கும், பயங்கரமாக மூச்சு வாங்கும், உட்காந்துருவீங்க, படுத்துருவீங்க, அப்படி படுக்க வச்சிரும். அதான் சொல்கிறேன், இது ஒரு போதை உணவு. அதுவே நீங்கள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் சாப்பிட முடியாது. காய்கறிகளையோ பழங்களையோ கீரைகளே கிழங்குகளே பச்சையாக உப்பு சேர்க்காமல் உங்களால் எவ்வளோ தான் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு சாப்பிட முடியாது. ஒரு அளவுக்கு தான். அதுக்கு மேலே சாப்பிட்டா ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும். அதனால் ஒரு அளவுக்கு தான் சாப்பிட முடியும். அந்த ஒரு அளவுக்கு சாப்பிட்டாலும் அல்லது அதிகமாக சாப்பிட்டாலும் சரி, அது உங்களை ஒன்றுமே பண்ணாது. ஒரு சோறு சாப்பிட்டா மாதிரி படுக்க வைக்காது. சோறு சாப்பிட்டா எப்படி படுக்கணும்னு தோணுதில்ல, அது மாதிரி பொங்கல் சாப்பிட்டா மந்தமாக இருக்கலாம். அந்த மாதிரி இயற்கை உணவுகளை சாப்பிட்டா அந்த மாதிரி வராது. அப்போ இயற்கை உணவுகள் உழைப்பதற்கு ஆதாரமானவை, உடல் உழைப்பை தூண்டக்கூடியவை. ஏதாவது உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இயற்கை உணவு சாப்பிட்டாக்கா உனக்கு திருப்தி என்பது ஏற்படாது, முழுமை பெறாது. ஆனால் சோறு சாப்பிட்டிங்கன்னா முழுமையாக திருப்தி அடைஞ்சிருவீங்க. திருப்தி அடைஞ்ச பிறகு என்னாகும் அப்படின்னா தேடணும் அப்படிங்கிற ஒரு தேடல் என்பது இல்லாமல் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் திரும்ப பசிக்கும்போது தான் நீங்கள் அப்புறம் தேட ஆரம்பிப்பீங்க. அதனால் திரும்ப பசிக்கும்போது தேடணும், எதையாவது தேடணும்னு தோணும். அப்பவும் போய் சாப்பாட்டை தான் போய் தேடுவீங்க, சோத்தை தான் தேடுவீங்க. அடுத்து என்ன இருக்குது? சோறு மத்தியானம் சோறு சாப்பிட்டீங்க, நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டீங்க, திருப்தி அடைஞ்சிடுச்சு, படுத்து தூங்குனீங்க. நல்லா படுத்து சாயந்தரம் வரைக்கும் தூங்கியாச்சு. திரும்ப ஒரு 7 மணிக்கு பசிக்கும், திரும்ப சோத்தை தான் தேடி போவீங்க. சோறு அல்லது இட்லி, ஏதாவது தோசை இருக்கா அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை சாப்பிட்டு நைட்டு மலாந்துட வேண்டியதான். அப்போ இது ஒரு போதை உணவு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது.